ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நேரு யுவா கேந்திரா சகாந்தம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 225 போஸ்ட் ஓப்பனிங் ஆகிருக்கு. இதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 16/3/2019 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா March 31 சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆன்லைன் பேங்க்கில் பே பண்ணுறதுக்கு March 31 தான் அதுவும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 663 டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுக்க போகிறாங்க. 29 ஸ்டேட் ஆஃபீஸ் ஆக்சஸ் த கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதில் வந்து 3 போஸ்ட் என்னென்ன போஸ்ட்டுனா டிஸ்ட்ரிக்ட் யூத் கோஆர்டினேட்டர், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 225 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் ஆஃப் யூத் கோஆர்டினேட்டருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளின் சொல்லிட்டு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி. யூத் கோஆர்டினேட்டர் ரூரல் டெவலப்மெண்ட் அதர் சோஷியல் செக்டர் இன்க்ளூடிங் த இண்டஸ்ட்ரி ஒர்க் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. சோஷியல் ஒர்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தாக்கா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் த எலிஜிபிலிட்டி ஃபார் த அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிகாம் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் டிகிரி யூனிவர்சிட்டி ஈக்குவலன் டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஒர்க்கு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸில் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டைப்பிஸ்ட் வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஸ்பீடு வந்து இங்கிலீஷுக்கும் ஹிந்திக்கும் கொடுத்துருக்காங்க. நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி ஃபார் த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃபார் த minimum period of 1 year and training basic the refresh the home ground and civil defense சொல்லிட்டு 1 year கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் யூத் கோஆர்டினேட்டருக்கு வந்து 28 years இருக்கணும். கவர்மெண்ட் செக்டர் எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஜென்ரல் அண்ட் ஓசிக்கு மட்டும் தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 years கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்கௌண்ட் அண்ட் கிளர்க்குக்கும் அதே தான். டைப்பிஸ்ட்டுக்கும் அக்கௌண்ட் அண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கும் 28 வயசு தான் சொல்லியிருக்காங்க. அண்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து 18 25 இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டேஷன் வந்து 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் கோட்டா சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரே ஒரு ஒய்ஃப் தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈக்குமெண்ட் அதெல்லாம் தேவையில்லை. அது சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 56,100 1,77,500 சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் கிளர்க்கு வந்து 25,500 81,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 18,000 56 சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் பெனிஃபிட்டு, ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸு, பர்சனல் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன இருக்கோ அந்த மேக்ஸிமம் எல்லா அலவன்ஸும் இருக்குது. எக்ஸாமினேஷன் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டிஒய்சிக்கு ரீசனிங்கு, ஜென்ரல் நாலேஜு, இங்கிலீஷ் லாங்குவேஜு, ஜென்ரல் பேப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் த இந்தியன் எக்கனாமிக், சோசியல், சென்ட்ரல், லீகல் சிலபஸ் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக. மொத்தம் 5 செக்ஷனு 200 கொஷினு மேக்ஸிமம் 120 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் கம்பல்சரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டியூட்டி ஆஃப் த சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து டியூட்டி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக டிஒய்சிக்கு வந்து என்ஜிஓ வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்க என்ஜிஓ வந்து கோஆர்டினேட் பண்ணி ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் டைப்பிஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸு அண்டு டைப்பிங்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிளர்க்குக்கு வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து அவங்க ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் அண்டு அவங்க கொடுக்குற ஒர்க்கை பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ஜெராக்ஸ் எடுக்கிற வேலையும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஃபார் டிஒய்சி ஏசிடி எம்டிசிஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும். கிளிக் ஹியர் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் போஸ்ட் ஃபார் த டிஒய்சி அண்ட் ஏசிடி எம்டிஎஸ்ன்னு கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா
இது வந்து டிவைஸில் சப்போர்ட் பண்ணாது, மொபைலில் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் தான் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ ரெஜிஸ்ட்ரேஷனாக ஹோல்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின் ஐடி கேட்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது கம்பல்சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து இருக்கணும். அவங்களுக்கு பேஸ் பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு மெயில் ஐடியில் யூசர் நேம் பாஸ்வேர்டும் அண்டு மொபைல் நம்பரில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் ஓடிபி ரெண்டுத்தையும் சென்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்வயர்டு டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம டிகிரி முடிச்சிருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட்டு, அந்த டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட்டு, கேட்டகரி பேஸ் பண்ணி உங்களுக்கான ஓபிசிஐ எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் ஸ்கேன்டு காப்பியாக கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரும் கேட்டிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணுங்கள், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.